வணக்கம் நட்பூக்களே. நிலா கிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கொடுங்க. அண்ட் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஜனவரி நிலவெண்ணை கொள்ளும். அத்தியாயம் 17. அடுத்த நாள் மாலை நரசிம்மன் வீட்டிற்கு வந்துவிட்டான். இரவு உணவை முடித்துவிட்டு அனைவரும் ஓய்வாக அமர்ந்திருந்த வேளை மெல்ல பேச்சை எடுத்தாள் மீரா. ராம், சொல்லுங்கம்மா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். அந்த மொபைலை வச்சுட்டு என்னை கவனிக்கிறையா? தாயின் அழுத்தமான குரலில் மொபைலை அணைத்து ஓரம் கட்டி வைத்தவன் நிமிர்ந்து அமர்ந்தான். உனக்கு 30 வயசாகுது. சுமத்ரா கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சாச்சு. அடுத்து நீதான். உனக்கு கல்யாணம் பண்ணிட்டு பரதனுக்கு பார்க்க ஆரம்பிக்கணும். சோ உனக்கு பொண்ணு பார்க்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கிறோம். திருமணம் என்ற வார்த்தையில் முகம் இறுக எங்கோ வெறித்த மகனின் பார்வையை குறித்து கொண்டான் ஆதிசேஷன். இருந்தும் குறுக்கே எதுவும் பேசவில்லை. மகன் பேசட்டும் என அமைதி காத்தான். நான் அன்னைக்கே சொன்னதுதான் மாம், எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுல இஷ்டம் இல்ல. இந்த பேச்சை பேசத்தான் என்னை வர சொன்னீங்களா? நிற்க நேரம் இல்லாம ஓடிட்டு இருக்கிறேன். இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்கெல்லாம் என்னை தொந்தரவு பண்ணாதீங்க. படபடவென்று புரிந்த மகனை கோபத்துடன் நோக்கினாள் மீரா. கல்யாணத்துல இஷ்டம் இல்லைனா அப்புறம் என்ன பண்ணலாம்னு இருக்க? உனக்கு பிறகு பரதன் இருக்கிறான், ஞாபகம் இருக்குது தானே? அவனுக்கு கல்யாணம் பண்ணணும். அதோட உனக்குன்னு ஒரு துணை வேண்டாமராம்? எவ்வளவு வருஷம் இப்படி தொழில்னு அதை மட்டுமே கட்டிட்டு திரிவேன்? தாயின் படபடப்பில் அவன் சலிப்புடன் நெற்றியை நீவிக்கொண்டான். இப்பென்ன, எனக்கு பிறகு பரதன் இருக்கிறது தான் பிரச்சனைனா அதை பத்தின கவலை உங்களுக்கு வேண்டாம். பரதனுக்கு பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க. பேருக்குத்தான் நான் அண்ணன், மத்தபடி 2 பேருக்கும் ஒரே வயசு தானே. சோ அவன் கல்யாணத்தை முடிங்க, என்னை ஆளை விடுங்க. யாருக்கு வந்த விருந்தோ என அதுவரை நடப்பதை வேடிக்கை பார்த்து கொண்டு அமர்ந்திருந்த பரதனுக்கு திக்கென்று இருந்தது. என்ன அண்ணா நம்ம பக்கம் ரூட்டை மாத்தி விடுறான்? அவனோ ஜெர்கானான். திருமணத்தில் விருப்பம் இல்லை என்றெல்லாம் பரதனுக்கு ஒன்றுமில்லை. ஆனால் சில நாட்களாக மனதிற்குள் ஒரு பெண்ணின் எண்ணம். அவள் வாழ்க்கை துணையாக வந்தால் நன்றாக இருக்கும் என்ற ஆசை துளிர்விட்டு முளைக்க ஆரம்பித்திருந்தது. அந்த பெண் வேறு யார்? சந்திரிகா தான். அவளை நினைக்கும் போதே மென்மையான உணர்வுகள் மலர்ந்து இதயம் முழுவதும் மனம் பரப்புகிறது. அவளது அழகு, நளினம், நிமிர்வு, புத்தி கூர்மை என அனைத்துமே அவனை கவர்ந்தது. காதலா என்று தெரியவில்லை, ஆனால் பிடித்திருந்தது, மிக மிக பிடித்திருந்தது. இன்னும் சில நாட்கள் போகட்டும், இது காதல்தான் என்று மனது சொன்னால் சந்திரிகாவிடம் தெரியப்படுத்திவிட்டு வீட்டில் சொல்லலாம் என்பது அவனது எண்ணம். அண்ணா, உங்களுக்கு கல்யாணம் பண்ணாம எனக்கு எப்படி? அதெல்லாம் வேண்டாம். அவசரமாக மறுத்தவனை நோக்கி ஆழ்ந்த பார்வையை வீசி வைத்தான் நரசிம்மன். அவ்வளவுதான். அண்ணனை எதிர்த்து வாயாடித்தான் அவனுக்கு பழக்கமே இல்லையே. அவ்வளவு மரியாதை. மரியாதை என்பதையும் தாண்டி அண்ணன் என்றால் உலகம். உன்னை விட 1 வாரம் முன்னாடி பிறந்துட்டேன், அவ்வளவுதானே. 2 பேருக்கும் ஒரே வயசுதான். சோ யாருக்கு வேணும்னாலும் கல்யாணம் பண்ணலாம். நீ அமைதியாரு. அழுத்தமாக வந்து விழுந்த அண்ணனின் வார்த்தைகளில் அவன் வாயை மூடிக்கொண்டான். என்ன பேசுற ராம் நீ? 1 வார வித்தியாசம்தான். அதுக்காக நீ அவனுக்கு அண்ணன் இல்லைங்கிறது ஆகிடுமா? உன்னை வச்சுக்கிட்டு அவனுக்கு கல்யாணம் பண்ணினால் ஊர்ல என்ன பேசுவாங்க? மீரா கோபத்துடன் குறுக்கே புகுந்தாள். மற்ற அனைவரும் நடப்பதை அமைதியாய் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தனர். இப்போ உங்களுக்கு என்னதான் மாம் பிரச்சனை? ஊரை பத்தின கவலை எனக்கு இல்ல. மத்தவங்களுக்காக எல்லாம் என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது. மத்தவங்களுக்காக வேண்டாம், உன் அம்மாவுக்காக கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா? இருவரும் வார்த்தைக்கு வார்த்தை எதிர்த்து கொண்டு நின்றனர். உங்களுக்காக எது வேணும்னாலும் செய்வேன்மா, ஆனால் கல்யாணம் என்னால பண்ணிக்க முடியாது. எனக்கு பிடிக்கல, விடுங்களேன். அதுதான் ஏன்னு கேட்கிறேன். விடாமல் வாதாடிய அன்னையின் செயலில் அவன் அழுத்தமாக சிகையை கோதிக்கொண்டான். அம்மாவா இருந்தாலும் சரி, சில விஷயங்களை ஷேர் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட சில விஷயங்கள் எனக்குள்ள இருக்குது. ப்ளீஸ், இதுக்கு மேல யாரும் தோண்டி துருவ வேண்டாம். என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாது, அவ்வளவுதான். அவன் பேசி முடிக்க அங்கோ பெரும் நிசப்தன். அவன் மனதில் ஏதோ வலி ஒளிந்து கொண்டிருக்கிறது என்பது அனைவருக்கும் புரிந்தது. ஏதோ பிடித்தமில்லாமல் திருமணத்தை மறுக்கிறான் என்றுதான் இவ்வளவு காலம் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் இப்பொழுது இவன் பேசும் வார்த்தைகள், கண்களில் விரவும் வலி வேறு எதுவோ செய்தியை சொல்கிறது. அண்ணனின் மனக்கவலை பரதனுக்கு மட்டும் புரிந்தது. ஒரு காலத்தில் அண்ணன் அடைந்த வேதனைகளை கண்கொண்டு பார்த்தவன் அல்லவா அவன். அப்படி என்னதாண்டா விஷயம்? சொன்னால் தானே தெரியும் ராம். யாரையாவது லவ் பண்றியா? சொல்லு, நானும் உன் அப்பாவும் போய் பேசுறோம். திரும்பி நின்ற மகனின் தோளை பற்றி தன்னை காணச் செய்தவள் வினவினாள். அவன் எதுவும் பேசவில்லை. பார்வை மட்டும் எங்கோ வெறித்து கொண்டிருந்தது. மகனின் கண்களில் விரவிய வலியை அவளால் கண்கொண்டு பார்க்க முடியவில்லை. இந்த வீட்டுக்கு மூத்த பிள்ளடா நீ. ராஜா மாதிரி வளர்ந்தவன். உன் மனசை அப்படி எந்த கவலைதான் அரிக்குது கண்ணா? இந்த அம்மா கிட்ட கூட சொல்ல மாட்டியாம்? தாயின் கண்ணீர் முகம் அவனை அசைத்து பார்த்தது. உங்க மகனை ஒருத்தி வேண்டாம்னு தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டாள் மாம். இப்ப இல்ல, 8 வருஷத்துக்கு முன்னாடியே. ஆரம்பிச்ச வேகத்திலேயே என் காதல் முடிஞ்சு போச்சு. இனி யாரும் அதை போட்டு கிளற வேண்டாம். ப்ளீஸ் லீவ் மீ அலோன்.
தாயின் முகம் பார்த்து உரைத்தவனின் கண்கள் கலங்கிச் சிவந்திருந்தது. தன்னை மறுத்தவளின் முகமும் அவள் வீசிச் சென்ற வார்த்தைகளும் கண்முன் வந்து போக முகமோ கடும் பாறையாய் இறுகியது. காதல் தோல்வியா? என் மகனுக்கா? மீராவினால் நம்பவே முடியவில்லை. ராம், நீங்களும் காதலிச்சு கல்யாணம் பண்ணினவங்க தானே? என் வழி உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலேயும் கல்யாண பேச்சை எடுத்துட்டு என்கிட்ட வர வேண்டாம். பரதனுக்கு பொண்ணு பாருங்க, அவன் கல்யாணத்தை முடிக்கலாம். உறுதியாய் கூறியவன் விடுவிடுவென்று அங்கிருந்து அகன்று விட்டான். அங்கிருந்த அனைவரது முகத்திலும் கவலை அப்பி கிடந்தது. கம்பீரமாய் வலம் வரும் தங்கள் வீட்டு பிள்ளைக்குள் இப்படியொரு காதல் தோல்வியின் வலி ஒளிந்திருக்கும் என்று யாருமே எண்ணியிருக்கவில்லை. அதிர்ந்து போய் அப்படியே நின்றவளை ஆதிசேஷன் தான் தேற்றினான். கவலைப்பட வேண்டாம், அவன்கிட்ட பேசிக்கலாம். நீ மனசை போட்டு குழப்பிக்காதே. என்னதான் அவன் சமாதானம் கூறினாலும் மனம் கேட்குமா என்ன? இது உயிருக்குயிரான மகனின் வாழ்க்கை ஆயிற்றே. தனது அறையில் தஞ்சம் புகுந்த நரசிம்மனுக்கோ மனம் ஒரு நிலையில் இல்லை. எண்ணம் முழுவதும் கடந்த கால நினைவுகள்தான். கண்களை மூடி தன்னை கட்டுப்படுத்த முயன்றவனின் கைமுஷ்டி இறுகியது. இப்படியொரு காரியத்தை சந்திரிகா செய்வாள் என அவன் கனவில் கூட நினைத்து பார்த்திராத விஷயத்தை அவள் செய்திருந்தாள். யாராவது கூறியிருந்தால் கூட இவன் நம்பியிருக்க மாட்டாள். ஆனால் இரு கண்களாலும் பார்த்தானே. அதிர்ச்சியில் உறைந்து போய் உயிரற்ற பிணமாய் அவன் வாழ்ந்த நாட்கள் அவை. அப்பொழுதும் கூட மனதின் ஓரம் தோன்றிய ஏதோ ஓர் நம்பிக்கையுடன் ஓடிச் சென்று அவளிடம் விளக்கம் கேட்டான். எவ்வளவு முட்டாள்தனம் அது! இப்பொழுது எண்ணிக்கொண்டவனுக்கோ பெரும் ஆத்திரம். ஷிட்! ஆங்காரமாய் தன் காலடியில் கிடந்த டீப்பாயை எட்டி உதைக்க அது 10 அடி சென்று உருண்டது. நீ ஏண்டி பொய்த்து போன? இப்போ உன் கண்கள்ல தெரியற காதல் ஏன் அப்ப தெரியலாம்? இந்த சந்திரிகா உண்மையா, இல்ல என்கிட்ட திமிரா பேசின அந்த சந்திரிகா உண்மையா? பைத்தியம் பிடிக்குது. வாய்விட்டே கத்தியவன் இரு கைகளாலும் தலையை பிடித்து கொண்டான். அவ்வளவு ஆத்திரம். அந்த ஆத்திரம் பெரும் வலியையும் கொடுக்க இதயமோ வேதனையில் சுருங்கியது. இந்த ஆக்ரோஷமும் வலியும் பெண்ணவளின் கடைக்கண் பார்வையில் மட்டுமே தனியும். அவளோ கடந்த காலத்தை வைத்துக்கொண்டு இவனிடம் நெருங்க மறுக்கிறாள். இவனோ அதே கடந்த காலத்தை பிடித்துக்கொண்டு அவளை நெருங்கவும் முடியாமல் விலகவும் முடியாமல் இவன் தவிப்பதோடு சேர்த்து அவளையும் வதைத்து கொண்டிருக்கிறான். அந்த வீட்டின் உயிர்ப்பு தொலைந்து போயிருந்தது. அண்ணன் ஒரு பெண்ணை காதலித்தான். அது தோல்வியில் முடிந்தது என்பது பரதனுக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தாலும் அவன் வீட்டில் யாரிடமும் வாயை திறந்திருக்கவில்லை. 2 நாட்களாக உணர்வுகளை தொலைத்து அந்த அறைக்குள் அடைந்து கிடந்தவனிடம் பேசச் சென்றான் பரதன். சோபாவில் சாய்ந்து இரு கால்களையும் டீப்பாயின் மேல் வைத்து அமர்ந்திருந்தவனின் கண்கள் மூடியிருந்தன. முகமோ ஏதோ நினைவில் சுழித்திருந்தது. அண்ணா! தம்பியின் குரலில் கண் விழித்து நோக்கினான். வா பரதா, நானே உன்கிட்ட பேசணும்னு நினைச்சேன். கல்யாணத்திலிருந்து நான் தப்பிக்கணும்னு உன்னை மாட்டி விட்டுட்டேன். சாரிடாம். அவன் மன்னிப்பு கேட்க பரதனுக்கு மனம் உருகிவிட்டது. ஐயோ, என்னண்ணா இது, சாரி எல்லாம் கேட்கிறீங்க? உனக்கு இப்ப கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியா இருக்குதோ இல்லையோ, அது தெரியாம நான் உன்னை இதில் இழுத்து விட்டுட்டேன். அதை விடுங்கண்ணா. ஆபீஸ்க்கு போகலையா? 2 நாளா இங்கேயே இருக்கீங்க? வினவியபடியே எதிரில் இருந்த சோபாவில் அமர்ந்தான் பரதன். என்னவென்று சொல்வான்? அலுவலகத்தில் அவன் காதலிக்கும் பெண் இருக்கிறாள். இருக்கும் மனநிலைமையில் அவளை கண்டால் இன்னும் கடித்து குதறுவான். அதனால் தான் செல்லவில்லை என்றா கூற முடியும். எனவே அமைதி காத்தான். நீங்க பிசினஸை கவனிக்காம இருந்து நான் பார்த்ததே இல்லையேனா? வாட் ஹேப்பன்? உனக்கு தெரியாதா? அம்மா பேசினதுல பழைய ஞாபகம் எல்லாம் வந்துடுச்சு. இருக்கிற மனநிலைமையில ஆபீஸ்க்கு போனாலும் ஒர்க்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. ஒரு பெருமூச்சுடன் நெற்றியை நீவிக்கொண்ட நரசிம்மன். அந்த நினைவுகளை மறக்கணும்னு தான் தொழிலை கையில் எடுத்தீங்க. மறந்துட்டீங்களான்னா? குடும்ப தொழிலை கவனிக்கணும்னு நின்ன பெரியப்பாவை சமாளிச்சு உங்களுக்கு பிடிச்ச பாதையில நான் போக வச்சதுக்கு காரணமே நீங்க அந்த நினைவுகளை மறக்கணும்னு தான். 8 வருஷமாச்சு அண்ணா, இன்னுமா நீங்க அந்த பொண்ணை மறக்கலாம்? சிறு ஆதங்கத்துடன் தான் வினவினான் பரதன். அந்த முகம் தெரியாத பெண்ணால் அவனது அண்ணன் படும் வேதனைகள் கொஞ்சமா நெஞ்சுமா? ஏனோ அந்த பெண்ணின் மீது அவ்வளவு கோபம் வந்தது. லேசாக உதட்டை மடித்து கடித்தவன் முகத்தை அழுந்த தேய்த்து கொண்டான். என்னால மறக்க முடியலடா. 8 வருஷம் இல்ல, இன்னும் 80 வருஷம் கூட அவளை மறக்க முடியாது போல. அந்த அளவுக்கு இங்கே உட்கார்ந்துட்டு அனுதினமும் என்னை ஆட்டி படைச்சிட்டு இருக்கிறான். கூறும்போதே அவன் குரல் கமறியது. அவனது கண்களில் மின்னிய காதலை கண்ட பரதனுக்கு பெரும் ஆச்சரியம்தான். ஒருவேளை அண்ணனின் இடத்தில் தான் மட்டும் இருந்திருந்தால் இந்நேரம் அந்த பெண்ணை தூக்கி எறிந்திருப்பான். தன்னை விலக்கி தள்ளிய பெண் எனக்கும் வேண்டாம் என வீம்புடன் வந்திருப்பான். ஆனால் நரசிம்மன் காட்டிய இந்த முகம் அவனை வியப்பில் ஆழ்த்தியது. முரட்டுத்தனமாகவே முடிவெடுத்து பழகிய அந்த இரும்பு மனிதனின் நெஞ்சுக்குள் அந்த பெண்ணவளின் மேல் இருந்த நுண்ணிய உணர்வுகளைக் கண்டு பிரமித்து போனான். இப்படிப்பட்ட காதலை வேண்டாம் என்று உதறிவிட்டு சென்றிருக்கிறாளே, நிச்சயம் அந்த பெண் துரதிருஷ்டசாலிதான். பரதனின் மனம் எண்ணிக்கொண்டது. நரசிம்மனின் வாழ்க்கையில் என்ன நடந்தது என முழுதாக பரதனுக்கு தெரியாது. காதலித்தேன், அவள் வேண்டாம் என்று விட்டு சென்று விட்டாள் என்பது மட்டும்தான் தெரியும். நடந்த நிகழ்வுகளை அவன் முழுதாக கூறியிருக்கவில்லை.
தம்பி என்று இல்லை, யாரிடமுமே அவன் அதை கூற மாட்டான் தான். அவனது ஆழ்மனதில் புதைந்து கிடக்கும் ரகசியங்கள் அவை. நான் ஒன்னு சொல்லட்டுமா அண்ணா? சொல்லு. இவ்வளவு காதல் அந்த பொண்ணு மேல இருந்தா பேசாம தேடி போங்களேன். ஏதோ அப்ப அந்த பொண்ணுடைய சூழ்நிலை என்னவோ உங்க காதலை மறுத்திருக்குது. இப்போ ஓகே சொல்ல வாய்ப்பு இருக்குது தானே? அவள்தான் வேணும்னு உங்க மனசு சொல்லுச்சுன்னா எதை பத்தியும் யோசிக்க வேண்டாம்னா, தேடி போங்க. மறுபடியும் உங்க காதலை உணர்த்துங்க. இவ்வளவு காலம் காத்திருந்த உங்க காதல் நிச்சயமா உங்களுக்கான பதிலை வாங்கிக்கும். பேசிய பரதனின் முகத்தில் தீவிர குடிக்கொண்டிருந்தது. சில நிமிடம் நரசிம்மனிடம் அமைதி. பிறகு ஏதோ நினைவில் சிரித்து கொண்டான். என்னடா காதலி PhD வாங்கின மாதிரி பேசுற? அவன் வினவிய போது சட்டென்று பரதனின் மனதில் மின்னி மறைந்தது என்னவோ சந்திரிகாவின் முகம்தான். உறைந்து போய் அமர்ந்து விட்டான் பரதன். காதல் என்றவுடன் சந்திரிகாவின் முகம் ஏன் மனதில் தோன்றியது? அப்படியென்றால் எனக்கு அவள் மேல் இருக்கும் உணர்விக்கு பெயர் காதல்தானா? இருதயம் வேக வேகமாக துடிக்க, மனமோ அவள் நினைவுகளை அசை போட்டது. ஸ்தம்பித்து அமர்ந்துவிட்ட தம்பியின் முகம் அவனுக்கு எதையோ உணர்த்தியது. சோ நீ காதல்ல விழுந்துட்டியா? அண்ணா, அது முகமே சொல்லுதே. காதல்னு சொன்னதும் ஃப்ரீஸ் ஆகி உட்கார்ந்திருக்கிறேன். மனசு எங்கேயோ வேக வேகமா தாவுது. யார் அந்த பொண்ணு? தன் கவலைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு வினவினான் நரசிம்மன். அழகாக சிரித்து கொண்டான் பரதன். சொல்றேன் அண்ணா, இன்னும் அந்த பொண்ணுக்கிட்டேயே சொல்லல. முதல்ல உங்க விஷயத்துக்கு வருவோம். நான் சொன்னதை யோசிச்சு பாருங்க. அவள்தான் உங்க வாழ்க்கைன்னு முடிவு பண்ணிட்டா போங்க அண்ணா. யாருக்காகவும் எதுக்காகவும் உங்க வாழ்க்கையை விட்டு தர வேண்டாம். அவனது அண்ணன் கேட்கப் போவதே தன்னுடைய வாழ்க்கையைத்தான் என்பதை உணராமல் பேசிவிட்டு எழுந்து சென்றான் பரதன். தம்பி பேசிவிட்டு சென்ற பிறகுதான் அவனுள் ஒரு மாற்றம். இவள்தான் என்றால் ஏன் விட்டு தர வேண்டும் என மனம் கேள்வி கேட்டது. அனைத்தையும் மறந்துவிட்டு புதிதாக காதலித்து அவளுடன் நிறைவான வாழ்க்கை வாழ அவனுக்கும் ஆசைதான். வெறும் ஆசையல்ல, பேராசை. ஒரு நாள் வெட்கம் விட்டும் கேட்டுவிட்டான். ஆனால் அவள்தான் நான் வேண்டுமா என் உடல் வேண்டுமா என்று கேட்டு அவனை வெறுப்பேற்றினாள். அந்த கோபத்தில் ஏதேதோ பேசி அன்றைய சந்திப்பும் சண்டையில்தான் முடிந்தது. ஏதேதோ எண்ணிக்கொண்டிருந்த தந்தையின் வருகையில் நிமிர்ந்து பார்த்தான். ராம், உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். உள்ளே வந்தவன் எதிர் சோபாவில் அமர்ந்தான். எப்பொழுதும் வேலை இருக்கிறது என்று நழுவுபவன் அன்று ஏனோ அமைதியாய் அமர்ந்திருந்தான். நான் அறிவுரை சொல்லி கேட்கிற நிலைமையில நீ இல்ல. தனியா பிசினஸ் பண்ற. இந்த அப்பாவுடைய நிழல்ல நிற்காம உனக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கிக்கிட்ட. உன்னை கை நீட்டி கேள்வி கேட்கிற சூழ்நிலையை நீ எனக்கு உருவாக்கினது இல்ல. இந்த கொஞ்ச நான் உன்னை பத்தி கேள்விப்படுற விஷயம் எதுவும் சரியில்லை ராம். ஒரு அப்பா தன் மகன்கிட்ட பேசக்கூடாத பேச்சு. அதனாலதான் இவ்வளவு நாளும் ஒதுங்கி போனேன். ஆனால் கண்ணை மூடிட்டு நீ போற பாதை தவறுன்னு தெரிஞ்சும் கண்டுக்காம என்னால் இருக்க முடியல. பேசிவிட்டு நிறுத்தியவன் மகனை கூர்பார்வை பார்த்தான். தந்தை என்ன பேசுகிறார் என்று அவனுக்கா தெரியாது? நன்கு தெரிந்தது. வழக்கம் போல் முகமிருக அப்படியே அமர்ந்திருந்தானே ஒழிய வாயை திறக்கவில்லை. இந்த அமைதியை கேடயமா வச்சுக்கிட்டு எப்பவும் போல இப்பவும் உட்கார்ந்துக்கலாம்னு நினைக்காதே ராம். இன்னைக்கு எனக்கு நீ பதில் சொல்லியாகணும். நான் கேள்விப்படுற விஷயங்கள் உண்மைதானா? நேருக்கு நேர் சந்தித்து கேள்வி கேட்ட தந்தையின் முகத்தை சிறிது கூட தடுமாற்றமே இல்லாமல் எதிர்கொண்டான் நரசிம்மன். அம்மா கிட்ட சொன்னதுதான் உங்களுக்கும் டாட். பெத்தவங்களா இருந்தாலும் சரி, சில விஷயங்களை ஷேர் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட விஷயம்தான் நீங்க இப்ப கேட்கிறது. இதுக்கு மேல என் வாயிலிருந்து பதிலும் வராது. அவ்வளவு கூறிவிட்டு மொபைலை பார்வையிட ஆரம்பித்துவிட ஆதிசேஷனோ பல்லை கடித்தான். அழுத்தம், அவ்வளவு அழுத்தம். எஸ், அப்படியே உங்கள மாதிரி. இலகுவாக தோலை குலுக்கிய மகனை உறுத்து விழித்தது அவனது பார்வை. உனக்கு கல்யாணம் பண்ணணும்னு உங்க அம்மா சொல்லிட்டு இருக்கிறா. நீ இனியும் இந்த மாதிரி கேவலமான வேலைகளை பார்த்துட்டு இருக்கிறது நம்ம குடும்பத்துக்கு தான் அசிங்கம். உனக்குன்னு ஒரு பொண்ணு வருவாள்டா. அவளை லவ் பண்ணு. அவளுக்கு மட்டும் உண்மையா இரு. அது தர்ற சந்தோஷத்தையும் நிறைவையும் இப்போ நீ போய்கிட்டு இருக்கிற பாதை கொடுத்துட்டாது. புரிஞ்சுக்கோராம். அப்பா, இதுக்கு மேல என் பர்சனல்ல தலையிட வேண்டாம். மரியாதை இல்லாம நினைச்சு வேண்டாம். இது என்னுடைய பர்சனல். நான் பாத்துக்கிறேன். அப்புறம் கல்யாணம் வேண்டாம்னு நான் தான் நேத்தே தெளிவா சொல்லிட்டேனே. கொஞ்ச நாள் என்னை என் போக்குல விடுங்க. பிடிவாதமாய் சுளித்த முகம் இனி என்னிடமிருந்து எந்த பதிலும் வராது என்பதை அவனுக்கு உணர்த்த ஒரு பெருமூச்சுடன் எழுந்து சென்றான் ஆதிசேஷன். அன்று மாலையே சென்னைக்கு கிளம்பி விட்டான் நரசிம்மன். கிளம்பும்போது கலங்கிய கண்களுடன் வழியனுப்பிய அன்னையின் முகமே மீண்டும் மீண்டும் நினைவில் வந்து போனது. தந்தையை விட தாய் என்றால் அவனுக்கு கொள்ளை பிரியம். ஆதிசேஷன் அதட்டினால் கூட சில விஷயங்களில் முறைத்து கொண்டு நிற்பவன். மீரா ஒரு பார்வை பார்த்து விட்டால் போதும், அவ்வளவுதான். அதை மீறி செல்ல மாட்டான். பெட்டி பாம்பாய் அடங்கி விடுவான். எப்பொழுதும் சிரிப்புடன் வலம் வரும் அன்னையின் முகம் வேதனையில் கசங்கி இருப்பது அவனை வாழ்கொண்டு அறுத்தது. இந்த வீட்டுக்கு மூத்த புள்ளடா நீ. உன் வாழ்க்கை பட்டுப்போய் இப்படி நிற்கிறத பார்த்துட்டு என்னால எப்படி சந்தோஷம் இருக்க முடியும்? இந்த கவலை என் மனசை அரிச்சிடும் போல. கிளம்பும்போது கட்டிக்கொண்டு அழுத அன்னைக்காகவாவது ஏதாவது செய்ய வேண்டும் என்று தோன்றியது அவனுக்கு. சந்திரிகாவிடம் பேச வேண்டும். அவன் மனதில் உறுதி பிறந்தது. தொடரும்.